மதுரையில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவல நிலையானது அரங்கேறியிருக்கிறது. மனிதர்கள் கழிவுநீர் குழிக்குள் இறங்கி மனித கழிவுகளை அகற்றும் அவல நிலையானது அரங்கேறியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். மதுரையில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவல நிலையானது ஏற்பட்டது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பை குழிக்குள் இறங்கி அகற்றக்கூடிய பணியாளர் குறித்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மதுரை மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுகளை மனிதர்களை அகற்றும் வகையில் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்கும் பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்தாமல் மனிதர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய நிலைதான் தொடர்ந்து வருகிறது. மதுரை மாநகராட்சியினுடைய 67வது வார்டுக்குட்பட்ட HMS காலனி தாமிரபரணி தெரு பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்ட நிலையில் அதனை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளில் பணியாளர் ஒருவர் ஈடுபடுத்தக்கூடிய அந்த காட்சியானது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவை பார்க்கும் வரை பாதாள சாக்கடை குழாய்களை எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி கையுறை எதுவும் இன்றி அவர் நேரடியாகவே பணியில் ஈடுபட்டது பதிவாகி இருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அகற்ற வாகனங்கள் இது போன்ற பாதாள சாக்கடை அடைப்பு பணிகளை அகற்றுவதற்கு மனிதர்களை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய நிலைதான் தொடர்ந்து நிலவி வருகிறது. மேலும் தமிழக அரசு மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவதற்கும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்கி பணி செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சி பகுதிகளில் இயந்திரங்கள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. மேலும் மாநகராட்சி பகுதியில் இது போன்ற நிலைதான் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் அந்த சர்ச்சை தற்போது நீடித்து வருகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரை மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளில் மனித கழிவுகளை அகற்றுவதற்கு மனிதரே இறங்கக்கூடிய நிலை என்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ குறித்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகளிடம் விசாரணையும் தொடங்கி உள்ளதான தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.